அப்போ வாசிப்பு உண்மையிலேயே பெரிதாக நிகழவில்லை, விற்பனை நிகழ்கின்றது. அது சார்ந்த துறைகள் மிகுந்த உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே வாசிப்பு இல்லாத சூழலில் இந்த வாசிப்பை யாரிடம் எடுத்துச் செல்வது என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் இதற்காக நீண்ட வருடங்களாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதை விட மிகுந்த ஈடுபாட்டோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரிடம் நான் சொல்வது, வாசியுங்கள், எழுதுங்கள். என்ன வாசிக்கிறது? எது வேணா வாசி, எதை வேணா வாசி. எந்த வாசிப்பும் வீணானது கிடையாது. எதை வேண்டுமானாலும் வாசியுங்கள். கூடவே ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கான சில வெள்ளைத்தாள்கள் உடன் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தாள்களில் ஏதேனும் ஒன்றை எழுதிவிட்டு செல்லுங்கள். படிக்கிறது எவ்வளவு பெரிய வேள்வியோ, எவ்வளவு பெரிய முக்கியமோ, அதற்கு நிகரானது எழுத வேண்டியது. தன்னுடைய மனதில் இருக்கக்கூடியதை ஏதோ ஒரு வடிவில் வெளிப்படுத்த வேண்டியதனுடைய தேவை இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாசிப்பும் எழுத்தும் தான் உரையாடலை எடுத்துட்டு போகும். அப்போ இது பெரும்பாலும் இந்த வாசிக்கிறது யாரை நோக்கி நம்ம தொடர்ந்து செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளைகளை நோக்கி தான் செலுத்திக்கிட்டு இருக்கோம். கூடவே ஒரு புகார் வச்சுக்குவோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கிறப்ப எப்படி புஸ்தகம் படிச்சுன்னு தெரியுமா? இப்போல்லாம் ஒன்றுமே புத்தகம் படிக்க மாட்டேங்குது. அப்போ அரங்கு முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் ஊக்குவித்து நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக அந்த பிள்ளைகளுடைய இருபக்கமும் ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய, நடுத்தர வயதில் அமர்ந்திருக்கக்கூடிய, வாழ்க்கையின் எல்லா விதமான சவால்களையும், வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளையும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை, பெற்றோர்களை, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வயதில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வேண்டுவது, நீங்கள் வாசிப்பிற்குள் வர வேண்டும். இந்த கேள்வி எழுப்பும் பொழுது உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துடணும், கடைசியாக நம்ம எப்போ வாசித்தோம்? கடைசியாக எப்பொழுது ஒரு புத்தகத்தை தொட்டோம்? அந்த புத்தகத்தில் என்ன வாசித்தோம்? அந்த புத்தகத்தில் வாசித்ததிலிருந்து எது தங்கி இருக்கின்றது? தங்கிய எந்த ஒன்று தூங்க விடாமல் செய்தது? இது எல்லாம் பெரியவர்களுக்கு நிகழ்ந்தால் பிள்ளைகளுக்கு வாசிப்பு மெல்ல மெல்ல போய் சேரும். அப்போ இன்றைக்கு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வாசித்தவர்கள் தான். அவருடைய பள்ளி காலத்தில் வாசித்தவர்கள் தான். இன்னைக்கு மேடையில் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், மேடையில் வரக்கூடிய விருந்தினர்களாக இருக்கலாம், எந்த ஒரு நிகழ்வினுடைய முக்கியஸ்தர்களாகவும் இருக்கலாம். அவங்களை அப்படியே லேசாக கிளறி விட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, பள்ளியில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும்போது நிறைய புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகம் படித்தவர்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி இந்த படி ஏறி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர்கள்ட்டையே இப்போ வாசிப்பு இல்லை. அப்போ அவர்களிடம் நான் முதலில் வேண்டுவது, நீங்கள் ஏதோ காலத்தில் உயிர்ப்போடு வைத்திருந்த வாசிப்பை இடையில் இடைநிறுத்தம் செய்ததை, இடையில் குற்றுயிரும் குலையுருமாக விட்ட வாசிப்பை நீங்கள் தொடங்க வேண்டும். உங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் மெல்ல 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 ஒவ்வொரு படியாக நகர்ந்து வாசிப்பின் வழியாக இங்கு மேலெழும்பி வருவார்கள். எல்லா இடத்துலையும் இதையே தான் சொல்கிறாங்க. என்ன ஒரு பையன் 9 வருஷத்துக்கு முன்னாலே அடிச்சுட்டான் அந்த இதில். நான் போய் மணிக்கணக்கில் ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம் படித்தா என்ன கிடைக்கும் தெரியுமா, ஏது கிடைக்கும் தெரியுமான்னு ஆற்றிட்டு இருக்கேன். பொசுக்குன்னு இந்த கவுண்டமணி செந்திலில் வந்து பெட்டர் மார்க்ஸ் லைட் உடைப்பார்ல செந்தில், தாண்டா மேண்டில் அப்படின்னு சொன்னோடனே வந்து பொசுக்குன்னு தொட்டு, இதில் எப்படின்னு வெளிச்சு வரும், இதென்னு எப்படின்னு எரியுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். புத்தகம் படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? புத்தகம் படிக்காதவங்க யாரும் ஜெயிச்சது இல்லையா? அந்த கேள்விக்கு நான் ஒரு 1000 சொற்களில் கட்டுரை எழுதினேன். அந்த இடத்துல அந்த பையனோட தர்க்கம் செய்யவில்லை. அந்த கேள்வியை அப்படியே உயிர்ப்போடு வைத்துக்கொண்டு மெல்ல 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 பின்னி பின்னி கதைகள் சொல்லி ஒரு கட்டுரை எழுதி வாசிப்பின் மூலமாக என்ன நிகழும் என்பதை எடுத்து சொன்னோம். அப்போ வாசிப்பின் மூலமாக என்ன நிகழும் என்பதற்கு நீங்கள் சமகாலத்தில் நிறைய சாட்சியங்களை பார்க்க முடியும். அப்போ பிள்ளைகள் வாசிப்பிற்குள் வர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவங்க தன்னந்தனியாக வர முடியாது. பெரியவர்கள் வாசிப்பிற்குள் இருந்தால் இவர்கள் அதை நோக்கி வருவார்கள். படிப்பை தாண்டி, பாடப்புத்தகம் படிக்கிறத படிப்புன்னு சொல்லுவோம், புத்தகம் படிக்கிறத வாசிப்புன்னு சொல்லுவோம். படிப்பை தாண்டி வாசிப்பிற்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் தொடர்ந்து உங்கள் வயதொத்த பிள்ளைகளோடு
பயணித்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக 15 வயதிலிருந்து 22, 25 வயது வரைக்கும் 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளையிலிருந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரைக்கும் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 25,000 பிள்ளைகளை நான் சந்திக்கிறேன். 25,000 பிள்ளைகளை சந்திக்கும் பொழுது நிறைய 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 கதைகளை, ஒரு புத்தகம் வாசித்தால் என்ன கிடைக்குமோ, ஒரு திரைப்படம் பார்த்தால் என்ன கிடைக்குமோ, ஒரு பெரும் கலந்துரையாடல் நிகழ்ந்தால் என்ன கிடைக்குமோ அதற்கு ஒப்பான கதைகளை மாணவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டே இருக்கேன். நான் சில அனுபவங்களை, சிலருடைய கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த கதைகள் உங்களுடைய கதைகளாக கூட இருக்கலாம், உங்களுடைய கதைகளை ஒட்டிய கதைகளாக கூட இருக்கலாம். அந்த கதைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் வாசிப்பிற்கும் என்ன ஒரு பொருத்தமும் தேவையும் இருக்கின்றது என்பதை நிறுவுவதுதான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கமே தான். ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு நாள் பயிலரங்கு நடத்தி முடித்துவிட்டு வீட்டுக்கு வர்றேன். ஒரு பொறியியல் கல்லூரி. பயிலரங்கு முடிந்தவுடன் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறார்கள். வழக்கமான தொடர்புகள். இந்த ப்ரோக்ராம் இப்படி இருந்தது, இதில் என்ன இப்படியான ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது, இப்படியான ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான வழக்கமான தொடர்புகள். ஒரு மாணவியிடமிருந்து ஒரு பெரிய மடல், ஒரு மெயில் பெருசாக வந்திருந்தது. எனக்கு ஆச்சரியம் என்ன, இன்னைக்கு 18 வயதில் ஒரு பையனோ பொண்ணோ இமெயில் எழுதுகிறாங்களா? இமெயிலில் கிட்டத்தட்ட 400-500 சொற்களை போட்டு எழுதுறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்கா? அந்த ஆச்சரியத்தோடு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த மாணவி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஒரு பெயர் சொல்லாத ஒரு மாவட்டத்திலிருந்து நான் வருகின்றேன். அவர் பெயரையே குறிப்பிடல், நான் இந்த மாவட்டத்திலிருந்து வருகிறேன். எங்கள் மாவட்டத்தில் கல்விக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுப்பார்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியில் 14 ஆண்டுகளும் நான் அங்கு தான் படித்தேன். கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 14 ஆண்டுகள் படித்த அந்த பள்ளியில் பெரும்பான்மையாக நான் தனிமையில் தான் இருந்தேன். தனிமையில் இருப்பதற்கான காரணம், என்னுடன் படித்த சக மாணவ மாணவிகளில் பலர் மிகவும் டாக்ஸிக்காக இருந்தார்கள், எனக்கு பொருந்தாதவர்களாக இருந்தார்கள். பல சூழல்களில் என்னுடைய உருவத்தை வைத்து கேலி செய்தார்கள், பாடி ஷேமிங். என்னை பகடைக்குள்ளாக்கினார்கள், புல்லிங் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த பள்ளி மாவட்டத்தில் சிறந்த பள்ளி என்று நம்பியதால் என்னுடைய பெற்றோர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக, என்னுடைய பெற்றோர் என்னை தவறாக நினைக்கக்கூடாது, மனம் புண்படக்கூடாது என்பதற்காக நான் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த பள்ளியிலேயே தான் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த சூழலிலும் நான் என்னுடைய வகுப்பில் முதல் 5 இடங்களுக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன். ஆண்டுகள் கூட கூட மனதளவில் சோர்ந்து போய் கொண்டே இருந்தேன். என்னுடைய பொதுத் தேர்வு காலம் வந்தது. பொதுத் தேர்வு நெருங்க நெருங்க மாடல் எக்ஸாமும் பிராக்டிக்கல் எக்ஸாமும் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனச்சோர்வினுடைய உச்சத்திற்கு சென்று நான் அதுவரை படித்த எல்லா பாடங்களையும் மறந்திருந்தேன். இறுதியாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்மேல் நம்பிக்கை வைத்து இறுதியாக கிடைத்த அந்த 10 நாட்களில் மட்டும்தான் நான் படித்தேன். 10 நாட்கள் மட்டுமே படித்து 600க்கு 526 மார்க் நான் வாங்கினேன். கூடவே எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் இருக்கும். அது நல்லா படிக்க பிள்ளைகள் மேல் பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும். 10ஆம் வகுப்பில் 450க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை, அது மாணவனோ மாணவியோ, தன்னுடைய மேற்படிப்பை தீர்மானிக்க முடியாது. வீடும் உறவும் குடும்பம் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கும். 450க்கு மேலே வாங்கிட்டியா, பயோ மேத்ஸ் போ, ஃபஸ்ட் குரூப் போயிடு. உனக்கு மேத்ஸ் பிடிக்குமா, பயாலஜி பிடிக்குமா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் என்ன ஆகிறலாம் கேட்க மாட்டாங்க. எதுக்கும் இருக்கட்டும், பயோ மேத்ஸ் எடுத்துக்கோ. அப்போ இந்த பெண் 526 மார்க் வாங்குறாங்க. கூடவே ஜேஇ மெயின்ஸ் எழுதுறாங்க.
93%. ஆனால் என்ன படிக்கிறது, என்ன படிப்பை எடுக்கிறதுங்கிறது தெரியல. NITயில் இடம் கிடைத்தும் அந்த இடத்தை தவற விடுகிறார். 10 நாளில் படித்த 526 மார்க்கு, JEE மெயின்ஸில் 93%, unable to choose the course. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ தான் நல்லா படிக்கிறிய, நீட் ப்ரிப்பேர் ஆகணும், நீட்டுக்கு படிக்க விடுறாங்க. 2 ஆண்டுகள் தொடர்ந்து நீட்டுக்காக தயாரிக்கிறார். 2 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதுகிறார். அந்த 2 ஆண்டுகளும் மிக கடுமையான மனச்சோர்விற்குள்ளும் மனப்பதற்றத்திற்குள்ளும் உள்ளாகி அந்த 2 ஆண்டுகளை எப்படி கழித்தேன் என்றே தெரியாமல் கழிக்கிறார். கடைசியாக 720க்கு 530 மதிப்பெண் வாங்குகிறார். 30 மதிப்பெண் குறைவாக இருந்ததனால் அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காத சூழல், தனியார் கல்லூரியில் நிதி செலுத்த முடியாத சூழல், வேறு வழியின்றி இறுதியாக ஒரு கல்லூரியில் பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறார். இது நான் கேட்ட பல கதைகளில் மிக கடுமையான மன உளைச்சலை எனக்கு கொடுத்த கதை. அது பெரும்பான்மையான கதைகளில் கேட்டு முடித்த உடனேயும் உடனடியாக ஒரு பதில் தந்ததோ அல்லது ஒரு தீர்வு தந்ததோ அல்லது ஒரு யோசனை தந்ததோடு நான் வெளியில் வந்து விடுவேன். ஏறத்தாழ 2-3 நாட்கள் இந்த பெண்ணிற்கு பதில் எழுதுக்கு எனக்கு காலம் தேவைப்பட்டது. எந்த சொற்களால் பதில் எழுதுவது என்பதை தேடி 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 ஒரு கட்டத்தில் அந்த பதிலை எழுதி முடிச்சுட்டு தான் நான் மெல்ல வெளியில் வர்றேன். ஒரு 17-18 வயசில் ஓரளவு நடுத்தர வயது வசதி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில், ஒரு மாவட்டத்தின் நல்ல பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு கூட இம்மாதிரியான சவால்கள் வருவது இந்த காலத்தில் மிக இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும் சரி, சமூகமும் சரி, மற்றவங்க எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன கஷ்டம், படிக்க வேண்டியதானே, படிக்கிறத தாண்டி வேற என்ன வேலை? யார் யாரெல்லாம் பிள்ளைகளை நோக்கி படிப்பதை தாண்டி உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறார்களோ அவர்கள் முன்பு இந்த மாதிரியான 1000 கதைகள் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதன் குரலை கேட்காமல் ஒரு பிள்ளை என்பது படிப்பதற்காக மட்டுமே வந்த ஒரு உயிரினம் என்று நினைப்பது மிகப்பெரிய கொடுந்துயர். அது இந்த பெண் இந்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக எனக்கு ஆறுதல் தர மாதிரி அந்த மெயிலே அனுப்பிச்சிருந்த விஷயம்தான். அந்த பள்ளியில் எப்படி எனக்கு நண்பர்கள் அமையவில்லையோ இங்கும் அதே மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சரியாக நம்பகமான நட்புகளை நான் அடைய முடியவில்லை. ஆனால் இவை யாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நம் மனநிலை தான் நம் வாழ்க்கை தீர்மானிக்கின்றது. அவர் மைண்ட் செட் டிசைட்ஸ் அவர் லைஃப். இந்த வரியை அந்த பெண் கண்டடைந்தது ஒரு புத்தகத்தில். இந்த வரியை அந்த பெண் கண்டடைந்தது ஒரு பாட புத்தகத்தில் அல்ல, ஒரு புத்தகத்தில். 14 ஆண்டுகளில், சின்ன வயசில் அது இருந்திருக்காது, ப்ரீகேஜி பிரைமரி படிக்கிற வரைக்கும் இருந்திருக்காது. ஒரு 7வது 8வதுல தான் இதெல்லாமே துவங்கி இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. அப்போ கல்வி சார்ந்து, சமூகம் சார்ந்து, விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கொடுந்துயர் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக ஏதோ ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்ட ஒரு வரி, யாரோ ஒரு மனிதனுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கும். கெட்டிய புத்தகத்தை பிடிச்சிக்கோங்க. நீ இன்னைக்கு 7ஆம் கிளாஸில் படிக்கலாம், புத்தகம் படிக்கிறது எப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஏதாவது புத்தகத்தை எடுத்துக்கோ, உருட்டு, என்ன முடியுதோ உருட்டு, என்ன புரியுதோ வச்சுக்கோ, புரியலையா தப்பு இல்லை, வச்சுக்கோ, மனசுக்குள்ளே பதிச்சு வச்சுக்கோ. எனக்கு 6வது 7வது 8வதுல படித்த திருக்குறள்கள்லாம் அர்த்தமே தெரியாது. 2 மார்க்கு தான் தேவை. அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு 1 மார்க்கு தான் போடுவாங்க. பெரம்பெடுத்து வெளுன்னு வெளுத்து அந்த 1 மார்க்குக்காக மனப்பாடம் செய்த குறள்கள் பொருள் தெரியாது. வாழ்வோடு ஒருபோதும் நான் தொடர்புடையது ஆக்கி கொண்டது கிடையாது. என்னுடைய 30வது வயதில், 35வது வயதில், 40வது வயதில் மனதிற்குள் ஆழத்தில் நினைவு எடுக்குகள் கிடந்து அப்பொழுது கட்டாயத்தின் பேரில் மனப்பாடம் செய்த அந்த குறள்களுடைய பொருளை உணரும் பொழுது அது உலகத்தினுடைய மிகப்பெரிய நீதியாக, மிகப்பெரிய திறவுகோலாக அமைந்திருக்கின்றது. ஓரிடத்தில் நினைவெடுக்கின் இடையில் பதிவு செய்ய வேண்டியது தேவை. அப்ப புரியாது,
இப்போ புரியுதுன்னு ஒரு டயலாக் வருது இல்லை? அப்போ புரியலை, இப்போ புரியுது. அப்போ படிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்பொழுது புரியாது. படித்து வச்சுக்கோ, தேக்கி வச்சுக்கோ, சேமித்து வச்சுக்கோ. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தேவை வரும் பொழுது அது வேறொன்றாக பொருள் உணர்த்தும். அது வாழ்வோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும். அதற்கு பெரும்பான்மையாக உதவி செய்வது இலக்கியம் சார்ந்த, எழுத்துத்துறை சார்ந்த படைப்புகள் தான். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நிமித்தமாக ஒரு புத்தகத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய தொடர்பு உங்களை அறியாமல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு படியாக நகர்த்தும். எப்போ எதில் எங்கே படித்தோன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு படுத்தும் பொழுது மனசனுடைய நினைவெடுக்கிலிருந்து மேலே வந்தோன்னையும் அது ஒரு சாவி மாதிரி திறந்து விட்டுரும். அந்த கதவை திறக்கும், அடுத்த கதவை திறக்கும், அடுத்த கதவை திறக்கும். நீங்கள் மேலே 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 போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல வாசிப்பினுடைய துணை மிக ஆழமாக தேவையாயிருக்கு. இன்னொரு மாணவன் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு மலை கிராமத்திலிருந்து வந்திருந்தான். அந்தியூர் வனச்சரகத்தினுடைய எல்லையில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த வழியாக செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய கிராமம் 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு போனோன்னா ஒரு சிற்றாரை கடந்து போகணும். அந்த பையன் எனக்கு பழகின காலகட்டத்தில் அதற்கு தாண்டி போகிறதுக்கு எந்த பாலமும் கிடையாது. திடீர்னு மழை பெஞ்சுன்னா மழை ஓஞ்ச வரைக்கும் அவங்க நிற்கணும். அதுக்கு பிறகு போகணும். அப்படியே போகணும் அப்படின்னா இந்த பிக்கப் வேன் மட்டும்தான் போகும். 2 சக்கர வாகனங்கள் போகும், காரெல்லாம் போகவே போகாது. நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த கிராமத்துக்கு போகிறப்ப கூட இந்த புறத்தில் நிறுத்திட்டு பல கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். போயிட்டு வந்த சில ஆண்டுகளில் நான் ஒரு கல்லூரியில் ஒரு மாணவனை சந்திக்கின்றேன். அது முதல் நாள் நிகழ்ச்சி. முதல் நாள் நிகழ்ச்சியில் இப்படி மேடையில் நின்று பேசாமல் அரங்குக்குள்ளே இறங்கி அப்படியே ஒவ்வொருத்தராக பேசி அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டுருங்க. நிகழ்ச்சி தொடங்கி இந்த மாதிரி என்னுடைய வலதுபுறத்தினுடைய 4வது 5வது இருக்கையில் ஓரமாக ஒரு பையன் இருக்கான். ஒல்லியாக இருந்த அந்த பையன் அப்படியே ரேண்டமாக யாராவது பதில் சொல்லுன்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டு வர்றப்போ திடீர்னு அந்த பையன் என்னமோ இப்படி பண்ணிட்டு இருந்தான். நான் பக்கத்தில் போய் நான் ஒரு கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு. அவன் முகத்தை பார்த்து அந்த கேள்வியை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. நடுங்கினோடனே இந்த பையன் ஏன் இவ்வளவு பயப்படுறான், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுமேனு இன்னும் பக்கத்தில் நெருங்கி 2 பேர்த்த நகர்த்தி விட்டுட்டு நான் பக்கத்தில் போய் நெருங்கி பதில் சொல்லு தம்பிங்கிறேன். முடியவே முடியாதுன்றான். அவன் முடியாதுன்னு சொல்கிறப்ப இது எனக்கு சவால் அதிகரிக்குது. இன்னும் பக்கத்தில் போகிறேன் சொல்லிட்டேன். நீ பேசாமல் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நீ பேசி தான் ஆகணும். அவன் மறுக்கிறான். நீ பேசி தான் ஆகணும்னு அவனுடைய தோள்பட்டையை நான் தொடுறேன். இந்த ஒரு அரை நிமிட 1 நிமிடத்திற்குள்ளாக நான் தோள்பட்டையை தொடுவதற்குள்ளாக நான் நெருங்க அவனுக்குள்ள எழுந்த ஒரு நடுக்கம், அது வியர்வையாக பொங்கி வழிந்து அப்படி தொட்டோன்னே என்ன ஆகுதுன்னா சட்டையோட என் கை ஒட்டுது. நான் கேட்குறேன், என்னடா இப்படி வேர்த்துருச்சு அப்படின்னா. இல்லை சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. அவனுக்கு அந்த கோர்வையாக கூட பேச்சு வரல. நீ என்ன வேணாலும் பேசி தான் ஆகணுங்கிற அவன் பேசவே இல்லை. அநேகமாக நான் ஒரு அரங்கத்தில் எடுத்த முயற்சியில் அதுதான் எனக்கு கிடைத்த படுதோல்வி. அது சரி, நேரம் போகுதுன்னு அப்படியே நடந்து அங்கே போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஏதோ பின்னாடி நின்று ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன். கேட்ட உடனேயும் ஒரு குரல், சார் அப்படின்னு குரல் வருது. திரும்பி பார்த்தா இந்த பையன். திரும்பி பார்த்து என்னங்கிற இங்கே வாங்கன்றான். இதே மாதிரியான ஒரு அரங்க தான் ஒரு 4-5 படிகளை இறங்கி நான் பக்கத்தில் வரேன். என்னன்றான். ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, எப்போ அப்படியே ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, அதுக்கு நான் இப்போ பதில் சொல்லணும். அந்த கேள்வி வேறு ஒன்றுமே இல்லை, எதுக்கு நீ படிக்கிற, அவ்வளோதான் கேள்வி. ஏன் நீ படிக்கிற, வை டூ யூ நீட் எஜுகேஷன், அவ்வளோதான் தமிழில். எதுக்காக படிக்கிற? நான் சொன்னேன், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கடந்து ஒரு அரை மணி நேரம் ஓடிடுச்சுடா, படம் ஓடிடுச்சு. இப்போ இல்லை, எனக்கு இப்போ தான் சொல்ல தோணுது. நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த பையன் நான் சொல்லுன்றேன். அவன் சொல்கிறான், நான் அங்கே வந்து சொல்லட்டுமாங்கிறான். வந்து சொல்லுங்கிறேன். மைக்கை கையில் கொடுப்பீங்களான்றான். மைக்கை கையில் கொடுத்தேன். அப்போ தான் அந்த பையன் ஆரம்பிக்கிறான், நான் இந்த கிராமத்திலேருந்து வர்றேன். இந்த கிராமத்திலேருந்து வந்தோடனே அந்த கிராமம் எனக்கு மனசுக்குள்ளே வருது. அந்தியூர் வனச்சரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் அது. எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. எங்கள் கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா நாங்கள் 2, 3, 4, 5 கிலோமீட்டர் ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி தாவி தான் போகணும்.
ஒரு மலை ஏறி இறங்கணும், ஒரு சிற்றோடையை கடக்கணும், ஒரு சிற்று ஆறை கடக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு முறையும் போகணும். அதனால் பெரும்பாலும் எங்களுடைய கிராமப்புறத்தில் எந்த வகுப்பு வரைக்கும் பள்ளி இருக்கோ அந்த வகுப்போடு படிப்பை நிறுத்திடுவாங்க. ஒரு பிரைமரி ஸ்கூல் இருந்தனா 5ஆவதோடு நிறுத்திடுவாங்க, மிடில் ஸ்கூல் இருந்தனா 8ஆவதோடு நிறுத்திடுவாங்க, ஹைஸ்கூல் ஒரு வேளை இருந்தால் 10ஆவதோடு நிறுத்திடுவாங்க. ஹையர் செகண்டரிக்கு வரணும்னா அந்த 20 கிலோமீட்டர் தள்ளி தான் வரணும், அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்துக்கு தான் வரணும். அப்போ அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அடுத்த நிலைக்கு ஒரே கிராமத்தில் கொண்டு வந்து +2 வரைக்கும் வைக்க முடியாது. ஏன்னா 10 பிள்ளைங்க தான் இருப்பாங்க, 15 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இப்படி தான் இருக்குது. நான் தான் எங்கள் கிராமத்திலேருந்து முதன்முறையாக +2 முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து காலேஜ் படிக்கிறேன். எதுக்கு படிக்க வந்திருக்கேன்னு தெரியுமான்னு கேட்குறான். நான் வழக்கம் போல் எல்லாரும் படித்தா நல்லா இருக்கலாம், படித்தா நல்ல வேலை கிடைக்கும், படித்தா சொசைட்டியில் மரியாதை கிடைக்கும். எங்கள் ஊர்லலாம் பசங்க இன்னொரு பிரத்யேகமான காரணம் வச்சுருப்பான் படிக்கிறதுக்கு. படித்தாதான் சார் நாளைக்கு பொண்ணு கிடைக்கும்பா, படித்தாதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு மணப்பெண் கிடைப்பார், இல்லைன்னா படிக்கலன்னு எனக்கு வாய்ப்பே இல்லை. அதில் ஏதாவது ஒரு காரணம், அந்த காரணத்தை சொல்ல மாட்டான். மற்றபடி படித்தா நல்லா இருக்கலாம் சார், படித்தா அப்படி தான் சொல்லுவான். அவன் சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் ஊரில் ரொம்ப தெளிவாக அவனுக்கு பேச வரல, இதுதான் சொல்ல வந்த கருத்து. எங்கள் ஊரில் மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனால் அந்தந்த மட்டத்தில் நிறுத்திடுவாங்க. அந்தந்த வயசில் 5ஆவதோடு நிறுத்துவாங்க, 8ஆவதோடு நிறுத்துவாங்க, 6ஆவது 7ஆவதோடு நிறுத்துவாங்க. நிறுத்தணுன்னே எங்கள் ஊரில் பெண்களுக்கு 14 வயதில் 15 வயதில் திருமணமாகிவிடும். 16 வயதில் கர்ப்பமடைந்து பிள்ளைகளை பிரசவிக்க வேண்டிய சூழலில் இருப்பார்கள். சின்ன வயசு, உடம்பு தாங்காமல் குழந்தைகளை பிரசவிக்க முடியாமல் போராடக்கூடிய நிறைய அக்காக்களை நான் பார்த்திருக்கிறேன். அதில் என்னுடைய அக்காவும் அடக்கம். இது எப்படி நிறுத்துறதுனே தெரியல. அது அவர்களை சொல்லியும் குறையில்லை, அந்த விழிப்புணர்வு ஒன்றும் வரல. பள்ளிக்கூடம் போகல, வேறு எதையும் பண்ணலை, வீட்டில் இருக்குது. சரி, காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலாகாலம்ங்கிறது சிலருக்கு 25 வயசு, சிலருக்கு 15 வயது, சிலருக்கு 14 வயது, சிலருக்கு 17 வயது. சட்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட தெரியாது. எங்கள் பகுதிக்கு எங்கள் சட்டம் தான் பெருசு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்னுடைய அக்காவுக்கு அதே மாதிரி திருமணமாகி பிரசவத்தின் போது துடிச்சு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு சார். இதை மாற்றணுன்னா நான் சும்மா சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் மலையொட்டி இறங்கி வந்து இங்கே படிச்சுட்டு, அன்றைக்கி தான் ஒரு யூஜி டிகிரி, பிகாம் டிகிரின்னு நினைக்கிறேன், முதல் வருஷம் படிக்கிறேன். முதல் நாள் அது. இங்கே படிச்சுட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் மேலே திரும்பி படிச்சுட்டு, அவனுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் சொல்லிட்டு இங்கே படிச்சுட்டு திருப்பி மேலே படிக்கிற படிப்புலாம் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு ஒரு வேலை வாங்கிட்டு எங்கள் ஊருக்கு போனேன்னா நான் சொல்கிறத கேட்பாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீண்ட காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தவறான பழக்கத்தை உடைப்பதற்காக தன்னுடைய சகோதரி போல் இன்னொரு சகோதரி உயிருக்கு துடிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் நான் தொட்ட பொழுது உடலெல்லாம் வியர்த்து சொதத்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த பையன், ஒரு ஒல்லியான பையன். அந்த பையனோட பேர் முருகேசன். அதுக்கப்புறம் அவனோட போஸ்ட் கிராஜுவேஷன் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தான். அந்த பையன் நெஞ்ச நிமிர்த்திலாம் அவனுக்கு சொல்ல தெரியல, அப்படி தயங்கி சொல்கிறான், படிச்சுட்டு எங்கள் ஊருக்கு போய் நான் சொன்னேன்னா என் பேச்சு எடுபடும், அதுக்காக தான் படிக்க வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் எதுக்காக படிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு படிப்பு எளிதில் வசப்பட்டு விடும். படிப்பு கஷ்டமாக இருக்காது, படிப்பு போர் அடிக்காது. யாருக்கெல்லாம் எதுக்கு படிக்க போகிறோம், ஏன் படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோன்னு தெரியலையோ அவர்களுக்கு படிப்பு மண்டகாய விடும், வச்சு செய்யும், ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அவர்கள் படிப்பது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்காக, அவர்கள் படிப்பது பெற்றோர்களுக்காக, அவர்கள் படிப்பது சமூகத்திற்காக, அவர்கள் படிப்பது யாரோ ஒருவருக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்கானது என்று அவர்கள் உணராத வரை படிப்பு பாடாய்படுத்தும். அப்போ இந்த கதையை இன்னொருவரிடம் கடத்த நான் பயன்படுத்தியது எழுத்து. முருகேசனுடைய கதை என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தில் 10,000 பிரதிகள் வித்த ஒரு புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கதை முருகேசனுடைய கதை. அது
முருகேசன் மாதிரி இன்னும் சில மாணவ மாணவிகள் அங்கு உண்டு. அப்போ இன்றைக்கு பிள்ளைகள் இங்கு வந்து குவிந்திருக்கிறீர்கள். கல்வியின் துணை கொண்டு மேலெழும்பி வந்துவிட வேண்டும். மலைமக்களிடையே ஒரு சொல் வழக்கு என்று ஒன்று என்று சொல்வார்கள். அது படுகாஸ் மத்தியில் ஒரு சொல் வழக்கு. அது எனக்கு படுகாமொழி தெரியாதனால நான் புரிந்து கொண்ட அளவில் அதை தமிழ் படுத்தி நான் சொல்கிறேன். வர்க்கி வித்தாலும் சரி பர்லியாருக்கு கீழே தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு சொலவடை உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ போய் கீழே வர்க்கியே வித்தாலும் சரி கீழே போயிடு. ஏன்னா கீழே போனால் தான் நாளைக்கு பொண்ணு கிடைக்கும், பிள்ளை குட்டிகளை வசதியாக வளர்த்த முடியும், அவங்களுக்கு படிப்பு கிடைக்கும். என்னவா இருந்தாலும் மலையை விட்டு கீழே போயிடு. மலையை விட்டு கீழே இறங்குவதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதர்கள் தொடர்ந்து முனைந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கேயே உட்கார்ந்து என்னத்தை காலத்தை ஓட்டுறது, இங்கேயே உட்கார்ந்து என்னத்தை பண்ணுறது? பழங்குடி இனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்விடம் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் முறை, வாழ்வியல் சம்பிரதாயங்கள். அதை தாண்டி இன்னும் வெளியில் வராத ஒரு சூழலில் இங்கேயே எப்படி இருந்துட்டு இருக்கிறது? வர்ற காசுக்கு இதை வித்துட்டு கீழே போய் ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா? கீழே ஏதாவது பண்ணுற அத்தனை பேரும் மன அமைதிக்கு மேலே தான் ஓடி வரணும். மேலே இருப்பவர்கள் வாழ்வியலை தேடி கீழே ஓடுகிறார்கள். கீழே இருப்பவர்கள் வாழ்வியலை தொலைத்துவிட்டு மேலே மன நிம்மதியை தேடி ஓடி வருகிறார்கள். 5 லட்ச ரூபாய்க்கு விற்றதை அவங்க வாங்கி அது 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி அவன் மாற்றி இதே நிலப்பரப்பில் பூர்வ குடிகளாக உரிமையாளர்களாக இருந்தவர்களை அங்கேயே வாட்ச்மேன் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிற இடம் பிடிக்கல. இதை விட என்ன வேற ஒன்று இருக்கும் போல. நான் இந்த உரைக்கு தயாராகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தம்பி எனக்கு ஒருத்தர் இருக்கான், ஒரு சிஷ்ய பிள்ளை இருக்கான், நீலகிரியில் இருக்கான், ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான். என்னோட நெருங்க தொடர்புடையவள். நான்லாம் ஏதாவது அட்வைஸ் பண்ணால் என் பொண்ணு கேட்குதோ இல்லையா அந்த பையன் முதல்ல கேட்பான். அந்த பையனோட கிட்டத்தட்ட நேற்று ஒரு 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சொன்ன சம்பவங்கள் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை யூடியூப்பில் நல்ல காட்சிகளாக ஆவணப்படுத்திகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், அண்ணா நான் சில காட்சிகள்லாம் இப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்த பலர் நாங்கள் மேலே வந்துடலாம் போல இருக்கு, நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதிலும் அவன் குறிப்பிட்டது குறிப்பாக ஒரு துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள். கீழே இருக்கிற கேஸுகள் கூட அல்லாட முடியல, மேலே வந்தால் க்ரைம் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கே போனால் அவ்வளவு கடினமான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கணவன் மனைவியாக பணியாற்றக்கூடியவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக மேலே வர்றவங்க இருக்காங்க. எனக்கு தெரிந்து 4-5 பேர் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து நாங்கள் இங்கேயே எங்களுடைய காலத்தை வாழ்ந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அதையொட்டி அவன் நிறையா விஷயங்கள் சொல்கிறான். நான் இன்னைக்கு காலையில் கூட ஆர்ஐ மேம்கிட்ட பேசுகிறப்ப இதைத்தான் நான் திரும்ப அவங்ககிட்ட கிளறிக்கிட்டே இருந்தேன். சமதளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகத்துக்கும், சமதளத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் ஏதாவது தொடர்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்க்கும் பொழுது அந்த பையன் தெளிவாக சொன்னான். நான் என்னோட கிராமத்தில், அவன் சொல்கிறது நீலகிரியில் இருக்கக்கூடிய கோத்தகிரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சிறந்த மருத்துவ களமாக இருக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய வசதியோடு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் பார்த்ததுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இருக்க, என்னாச்சு, ஏது அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கீழே அந்த வசதிகள்லாம் இருக்குது. கீழே அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. மேலே இருக்கிறத விட வசதிகள் கூடுதலாக இருக்குது. அந்த வசதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் போனால் கூட்டமே இல்லைனாலும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்கிறான். எல்லா வசதிகளும் இருக்கிறது, திறன் வாய்ந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள். வேணுனே 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி போடுறாங்க. ஒருத்தரும் முகம் கொடுத்து பேசுறதில்லை, ஒருவர் சொல்லிலும் உயிர் இருப்பதில்லை. இங்கே வசதிகள் குறைவாக இருந்தாலும் இங்கே அது இருக்குது. நான் கேட்டேன், என்ன காரணம்? கீழையும் மேலேயும் என்ன காரணம்? கீழே ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் மனிதர்கள் எக்கச்சக்கமாக குவிந்து கிடக்கிறார்கள். யாரும் யாரையும் கவனிக்க வேண்டிய தேவை இல்லை. இங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, ஒரு இது இருக்குன்னா அங்கே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த சுற்றளவுலேருந்து ஒரு 100-150 பேர் தான் திரும்ப வந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் திரும்ப அந்த மூஞ்சியை பார்க்க வேண்டியதாக இருக்குது.
என்னைக்கு இருந்தாலும் அவங்கள தான் பார்த்தாகணும். அப்போ அவர்களை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அப்படி எல்லாம் வந்து கண்டும் காணாமல் போயிட முடியாது. தாயா பிள்ளையா உறவுகளாக மாற வேண்டியதாக இருக்கிறது. அந்த தம்பி சொன்னது, இது எல்லா துறைகளிலும் நான் பார்க்கிறேன். உண்மையிலே இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். இது உடனே இதுதான் சாட்சாத்தமான உண்மை, இதுதான் தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சாம்பிள் இது. ஒரு சமதளத்திற்கும் மலைநலத்திற்கும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வியலில், அவர்களுடைய உளவியலில், அவர்களுடைய மனப்பாங்கில் வேறுபாடுகள் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். இங்கு இருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சமதளத்துக்கு கடத்த வேண்டும், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அங்கிருந்தும் இங்கே ஏதாவது கற்றுக்கணுன்னா கற்றுக்கிட்டு தான் ஆகணும். சிறப்பம்சங்கள் அங்கே உண்டு, இங்கே உயிர்ப்பு உண்டு. அப்போ நோயை பல நேரங்களில் அந்த சிறப்பம்சங்கள், இந்த திறன் வாய்ந்த சிகிச்சை சரி செய்யும். சில நேரங்களில் இந்த கவனிப்பு, இந்த அக்கறை, இந்த உயிர்ப்புள்ள விஷயம்தான் செய்யும். அப்போ இந்த நிலத்தை விட்டு 4 கால பாய்ச்சல்லாம் கீழே ஓடி வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தெரியும் சமதளம் எப்படி நடத்தும், சமதளத்திற்குள் என்னென்ன அரசியல் நிகழும், என்னென்ன பாகுபாடுகள் உண்டு, சமதளம் எவ்வளவு வேகமாக ஓட வைக்கும். 10 மணிக்கு தான் ஊட்டி அப்படி மெல்ல முழிச்சு அப்படியே இயங்க ஆரம்பிக்குது. 10 மணி எங்களுக்கு நடுப்பகல், காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு காலை துவங்கி விடுது, ராத்திரி 10 மணிக்கு தான் எங்களுக்கு பகல் ஓயுது. 16 மணி நேரம் ஒரு இயக்கத்துக்குள் இருந்தால்தான், ஒரு 13 மணி நேரம், 15 மணி நேரம், 12, குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் இயங்கி கொண்டு இருந்தால்தான் நிலத்தில் சமதளத்தில் வாழ்வை நடத்த முடியும். உண்மையிலேயே பொறாமையாக இருக்குது. 10 மணிக்கு எந்திரிச்சு வந்து அழுங்காமல் குலுங்காமல் அப்படி 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படி அந்த நாளை முடித்து கொண்டு அப்படியே அமைதியாக இயங்கக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது கனவு போல இருக்கு. இதை முறையாக வேடிக்கை பார்க்க வேண்டியவங்க. இந்த சீசனுக்கும் இ பாஸ் போட்டு ஆயிரக்கணக்கில் வண்டி ஏறி வர்றாங்கல்ல, வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது இந்த மலைநிலத்து மக்களுடைய உண்மையான வாழ்வியலும் உளவியலும் என்னவா இருக்குன்னா அதை அவனுக்கு பார்க்கவே தெரியாது. வந்த உடனேயும் முதல்ல ஒரு தீச்ச சோளக்கதிரை வாங்குவான், எங்கேயும் அங்கே கிடைக்காத மாதிரி, அங்கேருந்து தான் லோடாக வரும். அதை வாங்கினோன்னே ஒரு ரீல்ஸ் எடுப்பான், எல்லா இடத்துக்கும் போவான், பார்க்கு, போட் ஹவுஸு, அங்கே இங்கே ஃபோட்டோ எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு சலிச்சு போய் வந்து 3 மாதத்துக்கு எல்லா பொருளையும் விலையேற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் பால்படுத்திட்டு பூர்வகுடியான ஒரு நீலகிரி மனிதனை கூட சந்திக்க மாட்டான், பேசவும் மாட்டான், அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, கீழே ஓடி போயிடுவான். திருப்பியும் அடுத்த வருஷத்துக்கு வண்டி கட்டிட்டு வருவாங்க. எனக்கு அது புரியல. எத்தனை நாளைக்கு இந்த பொட்டானிக் கார்டர்கள் திருப்பியும் பார்க்கறது, எத்தனை நாளைக்கு தொட்டப்பட்டா உச்சியிலேயே போய் நிற்கிறது, எத்தனை நாளைக்கு இந்த போட் ஹவுஸ்லேயே சும்மா உருண்டு புரண்டு. எங்கேயாவது தேடி வந்து ஒரு மனிதனை, பூர்வகுடியை, அங்கே இருக்கக்கூடிய மனிதனை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கே, என்ன வாழ்க்கையில் நடக்குது, இந்த மனிதர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த மனிதர்களுடைய களத்திற்குள் வந்து எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. இங்கேருந்து நீங்களும் சமதளத்துக்கு வந்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு அதே காமெடி தான் நீங்களும் பண்ணுவீங்க. நாங்கள்லாம் வர்றது அங்கே இருக்கிற ஊட்டிக்கு போகிறோம்ப, நீங்கள் இருந்து எங்கள் ஊர் ஊட்டிக்கு போகிறோன்னு வருவீங்க, அவ்வளோதான். அப்போ கால வளர்ச்சியில் இடப்பெயர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் அது இல்லாத ஒன்றை நோக்கி அந்த தம்பிகிட்ட எனக்கு நீண்ட உரையாடல் போச்சு. கீழே வந்து இந்த பொருள் வாங்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். இந்த சட்டை நான் ஒரு 7-8 வருஷமாக போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தா கூட ஒரு 3-4 இதில் போட்டிருப்பேன் இதை. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன அந்த சட்டை அங்கே போட்டிருந்தேன், ஆமாம் போட்டிருந்தேன், அப்படி அந்த மனப்பக்கம் எனக்கு இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டிக்கு புத்தக திருவிழாவுக்கு வர்றதுக்கு ஒரு சட்டை புதுசாக எடுத்துருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ லைவில் போகுது, நாளைக்கு 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர்த்தோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அதே அந்த ப்ளூ சட்டை தானா அப்படின்னு கேட்டுற மாட்டாங்களேன்னு இருக்கும். அந்த பதப்பதைப்பு அங்கே படு பயங்கரமாக இருக்கும். அந்த தம்பி சொன்னார், கீழே ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக மெனக்கடுறாங்கண்ணா, அள்ளி கொட்டுறாங்கண்ணா, காசு பணத்தை அப்படியே கொட்டி தீக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன், வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் எதை போட்டாலும் மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறீங்க, விதவிதமாக செப்பல் எடுக்க வேண்டியதில் ஷூவை போட்டுக்கிறீங்க, ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம், உள்ளே என்ன போட்டிருக்கோங்கிறதே பெருசாக வெளிக்காட்டிக்க வேண்டிய தேவை இல்லை.
அப்போ அங்கே தேவை இருப்பதாக ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். நான் 10 வருஷம் இந்த சட்டை போட்டிருந்தாலும் சரி, 14 வருடமான சட்டை என்கிட்ட இருக்குது, அப்படியே இருக்குது. அது இன்றும் தொடர்ந்து பெரும் கூட்டங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். எந்த கூச்சமும் கிடையவே கிடையாது. என்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி சுத்தமாக இருக்கா, நல்லா அயன் பண்ணியிருக்கா, அந்த நிகழ்வுக்கு அது பொருத்தமாக இருக்கும், அவ்வளவுதான். அங்கே ஆனால் எல்லாத்துக்கும் அது கிடையாது. குறிப்பிட்ட காலத்திற்குள் உடைகள் மாற்றப்பட வேண்டும், குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ஃபோன் மாற்றப்பட வேண்டும், குறிப்பிட்ட காலத்திற்குள் தன்னுடைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் மாற்றப்பட வேண்டும், குறிப்பிட்ட காலத்திற்குள் காரை மாற்றலைன்னா கௌரவ பிரச்சனை ஆகிடுது. 20 வருஷம் ஆனால் வீட்டை மாற்றணுன்றான். எல்லாத்தையும் மாற்றுறாங்க. ஏன் இந்த மக்களுக்கு அது வரலன்னா, அந்த தம்பி அழகாக சொன்னார், இங்கே நிறைய பேர்த்த பார்க்குறாங்கன்னா, நிறைய பேர்த்த பார்க்குறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது. அங்கே ஒரு 10 பேர் தான் அந்த கிராமத்துக்குள்ளே பார்ப்போம், 20 பேர் தான் பார்ப்போம். எங்கால ஒருத்தர் பெரிய கார் வாங்கிட்டு போய் ஒரு கிராமத்துக்குள்ளே நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு ஷோ ஓட முடியும்? அந்த 50 பேர் தான் திருப்பி அதை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சென்னைக்கு போவீங்க, கன்னியாகுமரி போவீங்க, பெங்களூர் போவீங்க, போகிற கார் வர்ற கார் உங்களை ஒதுங்கிட்டு போகிற எல்லா காரையும் நீங்கள் போட்டியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு அது கிடையவே கிடையாது. அடுத்தது, நீங்கள் இப்படி வித்தியாசமாக காட்டினா இங்கே ஆச்சரியப்படுவாங்க. எங்கள் ஊரில் அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டாங்க. நீ என்ன வேணால் வாங்கிட்டு வா, நீ அவன் தானேம்பா. உங்கள் தாத்தாவை தெரியும், உங்கள் அப்பாவை தெரியும், காலங்காலமாக உங்களை தெரியும். அப்போ ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து இன்னொரு வாழ்வியல் முறையில் வெறும் ஈர்ப்பிற்காக செல்லக்கூடாது என்பதை மிக முக்கியமாக மனதிற்குள் இருத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இல்லைன்னா 50 வருஷத்தில் நீலகிரி தலைகளாக புரண்டு போயிடும். இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை சிதைந்ததிலிருந்து எல்லாம் மாறி 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 ஒட்டுமொத்த மாவட்டமே சீசனுக்கு வந்து போகிற ஒரு இடம் மாதிரி மாறிடும். அப்போ இந்த எண்ணத்தை தொடர்ந்து விதைக்க வேண்டும். அப்போ பர்லியார் விட்டு நாங்கள் கீழே வர வேண்டாமா, வர்க்கிவிக்கு வர வேண்டாம், பெரும் பொறுப்புகளுக்கு வாருங்கள். படிப்பின் துணை கொண்டு கல்வியை பேராயுதமாக பயன்படுத்துவதன் முனைப்போடு எப்படி ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தினுடைய சகோதரிகள் ஒட்டுமொத்தத்திற்கும் ஒரு விடுதலை வாங்கி தரணும்னு வந்தானோ, அதே போல இந்த நிலத்தில் முறையாக கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காத பொழுது அதை கிடைக்க செய்வதற்காக இங்கிருந்த பிள்ளைகள் கல்வியின் துணை கொண்டு மேலெழும்பி வர வேண்டும். இன்னொரு மாணவி இந்த கல்வி எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு இரவு பொழுதுல கண்ணீர் விட வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தா. நிறைய உதாரணங்களை பார்த்திருந்தாலும் சரி. ஒரு கல்லூரியினுடைய நிகழ்ச்சி, அது எங்களுக்கு அந்த கல்லூரியின் ஒரு தொடர் நிகழ்ச்சி, இரவு 1 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி போச்சு. நான் அந்த நிகழ்ச்சியில் ஆர்வமாக பங்கெடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு அரங்கத்தினுடைய மையத்தில் அமர்ந்திருக்கேன். அந்த நிகழ்ச்சியின் முன்பகுதி அதுக்கான பதிவுகள் நடந்துக்கிட்டே இருந்தது. பின்னால் உட்காந்து அப்படியே அவர் வசதிக்கு பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரமாக நடந்த நிகழ்ச்சி அது. ஒரு இருக்கை விட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். என்னுடைய இடது பக்கம் ஒரு மாணவி வந்து அமர்ந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மேடையில் பேசிட்டு வந்த மாணவி. அது கேட்குறேன், நான் எப்படி பேசினேன்னு என்னுடைய கருத்து கேட்குறக்காக வந்து அந்த பெண் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் இந்த உரையாடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய வலது பக்கம் ஒரு பையன் வந்து உட்கார்றான். வழக்கமாக எங்களை மாதிரி போகிற ஆட்கள்கிட்ட இந்த மாணவிகள் கூட கொஞ்சம் தைரியமாக வந்து பேசிடுவாங்க, பசங்க வரவே மாட்டாங்க. அதுக்கு அவன் ஒரு பேர் வச்சுருப்பான், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு பேர் வச்சுக்குவான். அதில் இந்த இன்ட்ரோவர்ட்னு யார் பெருசாக பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, +2 நல்ல ஸ்கோர் வாங்கினவன், 10th நல்ல ஸ்கோர் வாங்கினது. எனக்கு எம்பிபிஎஸ் அவ்வளோவா அறிமுகம் இல்லை, அவங்க இன்ட்ரோவர்ட்னு லேபிள் பண்ணுறாங்களான்னு தெரியல. இன்ஜினியரிங்கில் வந்து எங்கே போனாலும் சொல்லிடுவான் 80% எழுதிக்கப்பா, என்னெல்லாம் இன்ட்ரோவர்ட் கணக்கில் எழுதிக்கொண்டுருவான். அப்படியான ஒரு பையன் வந்து பக்கத்தில் உட்கார்றான். உட்காந்தோடனே இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி குறையக்கூடாதுங்கிறக்காக அந்த பையனை லேசாக அப்படி திரும்பி பார்த்துட்டு அவனுடைய மணிக்கட்டில் லேசாக ஒரு தட்டிட்டு, தம்பி ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் 2 நிமிஷத்தில் அந்த பையன் பக்கம் திரும்பலை. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருக்கேன். இடது பக்கம் திரும்பியவன் அப்படியே உறைந்து போய் அதை கேட்டுகிட்டே இருக்கேன். திடீர்னு வருது, பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்தானே, அவனை என்ன ஏதுன்னு கேட்காம விட்டுவேன். இப்படி திரும்பி பார்த்தா அந்த பையனை காணோம். இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா 2 ரோ தள்ளி பின்னாடி உட்காந்துருந்தான். திரும்பி பார்த்தோன்னே கை தூக்குனான், வாடா அப்படின்னு வந்தான். ஏதோ பேச வந்தையே அப்படின்னேன். இல்லை சார், என்னோட சிலதெல்லாம் கேட்கணுன்னு வந்தேன். நீங்கள் இந்த பொண்ணுகிட்ட பிஸியாக பேசிகிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல நீ வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை கேட்க வேண்டான்னு தோணிடுச்சு சார். ஏன் கேட்க வேண்டான்னு தோணிடுச்சு? அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப நான் ஒரு பிரச்சனைன்னு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பொள்ளையர்னு கன்னத்தில் 4 அரைஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப வெக்கமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு விஷயம் தூக்கிட்டு வந்த பாரு, எனக்கு கூச்சமாக இருந்தது. சரி,
இன்னொன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னா என்னென்ன, அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கப்போ அதுக்கு லேசாக காதில் விழுந்தது. கேட்க கேட்க 4 தடவை எனக்கு அழுகாட்சி வந்துருச்சு. ரைட் சைடில் திரும்பி திரும்பி அழுதேன். இதுக்கு மேலே உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லி எழுந்து போயிட்டேன் அப்படின்ட்டான். சரி, இப்போ என்ன பண்ணணுன்னு? ஒன்றுமே இல்லை சார். ஏதாவது பேசணுமா? இல்லை. சரி, என்ன பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் சார் அப்படின்னா. ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே அந்த பையன் எந்திரிச்சு போயிட்டான். ஒரு பையன் வந்து உட்கார்றான் ராத்திரி 11 மணிக்கு. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது லேசாக காதில் விழுகுது. அது அவனை வந்து அடிக்குது. அதை தாண்டி சில முறை அவனுக்கு கண்ணீர் வருது. மனசு கணத்தை போய் எந்திரிச்சு போகிறான். அப்போ அந்த பொண்ணு என்ன பேசிச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு புத்தக அறிமுகத்தின் மூலமாக அந்த இடத்துக்கு எனக்கு வந்தார். ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதன் வாயிலாக எனக்கு அந்த புத்தகம் மிகுந்த ஆச்சரியத்தை தந்த புத்தகம். அது அவ்வளவு எளிதாக வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இல்லை. தமிழ் புத்தகம் தான். கடினமான வட்டார வழக்கு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். மேடையில் நின்று பேசுகிறப்பே எனக்கு லேசாக சந்தேகத்தோடு பார்த்தேன். உண்மையாகவே இந்த பாப்பா பொண்ணு புத்தகத்தை படிச்சுதா இல்லை கதை விடுதா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் பார்த்தேன். திரும்ப கீழே வந்தோடனே நான் எப்படி சார் பேசினேன்னு கேட்டது. நிறைய பேர் பேசினாலும் எனக்கு எந்த புத்தகம் இல்லை. எந்த புத்தகம்னு கேட்டோன்னே இந்த புத்தகத்தை பேரை சொன்னோன்னே எனக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. நீ தான்தா, ரொம்ப நல்லா பண்ணியே, ரொம்ப நல்லா பண்ணியேன்னு எனக்கு அறிவு வந்துகிட்டே இருக்குது. நிஜமாக நல்லா பண்ணேன் சார் அப்படின்னுச்சு. நல்லா பண்ண கரெக்டு, ஆனால் உண்மையாகவே புத்தகத்தை படிச்சியானே? ஏன் சார் படித்தேன்னு. உனக்கு எப்படி அந்த வட்டார வழக்கு அவ்வளோ அடர்த்தியாக புரிஞ்சுது? ஏன்னா அது நாஞ்சில் நாட்டு நாடகத்தில் நாகர்கோவில் வட்டார வழக்கில் அடர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் திருநெல்வேலியில் ஒரு கிராமம், அதனால் எனக்கு புரிஞ்சுது. நான் இமீடியட்டாக ஒத்துக்கிட்டேன். அந்த கனெக்ஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அதோட கோர் தொட்டுது அந்த புத்தகம். அந்த பொண்ணு அதை பற்றி பேசணுன்னு, எப்படி உனக்கு இந்த வாசிப்பு அனுபவம் வந்தது அப்படின்னு. எங்கள் அப்பா கூட வாசித்த அனுபவம் வந்தது சார். எங்கள் அப்பா நிறைய புத்தகம் படிப்பார், நிறைய புத்தகம் வச்சுருந்தார். இப்போல்லாம் அவ்வளோவா புத்தகம் இல்லை. ஏன் புத்தகம் இல்லை? நான் 5வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சார். இறந்து போனதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வீடு மாற்றுறப்போ இந்த புத்தகத்தெல்லாம் அப்பாவோட நண்பர்களுக்கு வாசிப்பில் ஆர்வம் இருக்குன்னு அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ புத்தகமே கையில் பெருசாக இல்லை. ஏன் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகாமல் வீடு மாற்றுறப்ப ஏன் எடுத்துகிட்டு போகலை? அம்மா மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது. அம்மா ஒரு டெய்லராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பெருசாக சம்பாத்தியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் வாடகை கூட்டும் பொழுது நாங்கள் அதை விட சின்ன வீட்டுக்கு போனோம். புத்தகத்தை எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. மெல்ல அப்படி கணக்க ஆரம்பிக்குது. அம்மாவிற்கும் ஒரு இனம் புரியாத உடல்நல குறைபாடு. அம்மா வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது. 2021ஆம் ஆண்டு இந்த பெண் அந்த வருஷம் +2 முடிக்கிறா. +2 முடிக்கிற சூழலில் ரொம்ப குறைவான ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாட்ட சம்பாத்தியம் இல்லை. அண்ணா வந்து பாலிடெக்னிக்கில் நல்ல ஸ்கோரில் டிகிரி முடிச்சிருக்கான். டிகிரி முடித்தோடனே 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, இந்த பாலிடெக்னிக் படிப்போடு நிறுத்த முடியாது. லேட்ரல் என்ட்ரியில் அண்ணன் என்ஜினியரிங் போகணும், இல்லைனா இந்த பொண்ணு காலேஜுக்கு போகணும். 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் போகக்கூடிய ஒரு சூழல். இந்த பொண்ணுடைய நல்ல ஸ்கோருக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்குது. பிஎஸ்சி அக்ரி போகிறதா அண்ணன் இன்ஜினியரிங் போகிறதா ஒரு குழப்பம் வருது. குழப்பத்துக்கு வெகு எளிதாக அந்த பெண் தீர்வு கண்டுபிடிச்சிட்டா. என்ன அப்படின்னா, இல்லை குடும்பத்தில் ஆனா பெண்ணான்னு பார்க்குறப்போ எனக்கு என்னவோ நீ படிச்சுட்டேன்னு அந்த குடும்பத்தை தாங்கிடுவேன்னு தெரியுது. நான் படிக்க போகல, நீ படிக்க போடான்னு சொல்லிவிட்டு அண்ணனை இருந்த கொஞ்சம் காசை வச்சு லேட்ரல் என்ட்ரியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அண்ணனை புஷ் பண்ணி அந்த பொண்ணு சேர்த்து விடுறான். சேர்த்து விட்டோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியல. அண்ணனுக்கும் ஃபீஸ் கட்டணும், செலவு காசு கொடுக்கணும். ஒரு சமோசா கடையில் பில் போடக்கூடிய வேலைக்கு அந்த பொண்ணு போகுது. 546 மார்க் +2ல் வாங்கிட்டு பிஎஸ்சி அக்ரிக்கான சீட் கிடைச்சும் காலேஜில் சேராமல் போகுது. மளிகை கடைக்கு வேலைக்கு போகுது, ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகுது. 1 மாதம் 2 மாதம் அல்ல, ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 3 வருடங்கள் அண்ணனுக்காக அந்த பெண் வேலைக்கு போகிறார். 3 வருஷத்தில் அந்த பையன் 2nd இயர் 3rd இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டான். ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டான். 20,000 ரூபா சம்பளம். அந்த நேரத்தில் யாராவது வழிகாட்டுறாங்க, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த குறிப்பிட்ட அறக்கட்டளை மூலமாக நீ போய் படிக்கலாம் அப்படின்னு இந்த பெண் விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிச்சோன்னே அது கிடைக்கிது. ஒரு கல்லூரியில் என்ஜினியரிங் அனுமதியும் ஹாஸ்டல் எல்லாமே அந்த அறக்கட்டளை முழுவதுமாக தருகிறது. தந்ததுக்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரிக்குள் வந்து இப்போ 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு சொன்னது என்ன, என்னோடய ரூம்மேட்ஸு கூட இந்த விஷயம் தெரியாது சார். நான் 3 வருஷம் பிரேக் எடுத்ததும், 3 வருஷம் கடைக்கு போனதும், 3 வருஷம் என்ன பண்ணதுங்கிறது தெரியாது. இந்த கதையை கேட்கும் பொழுது தான், இதை நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிட்டேன். இதன் ஒவ்வொரு அடுக்காக சொல்லும் பொழுது தான் என் வலதுபுறத்தில் உட்காந்துருந்த பையன் நான் அறியாமல் 4 முறை அழுது அவனே அவனை கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு மனம் குமைந்து போய் எழுந்து போனது.
இப்போ எனக்கு சினிமாவில் கூட ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தில் பாசமலர்னு நம்ம கொண்டாடக்கூடிய கிண்டல் பண்ணக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு பெரிய தியாகம் இருக்குமா, இவ்வளோ விட்டு கொடுத்தல் இருக்குமா, இப்படியான ஒத்திசைவு இருக்குமான்னு எனக்கு பல நேரங்களில் சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போல்லாம் பிள்ளைகள்லாம் அடிச்சுக்கிறாங்க, யார் மேலேயும் ஒன்றும் பாசமாக இல்லை அப்படிங்கிற சூழலிலும் இந்த நிகழ்காலத்தில் சமகாலத்தில் ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பெண் தன்னுடைய அண்ணனிற்காக தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, என்ஜினியரிங் பெஸ்ட்டாக, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக அப்படின்னா அதோடைய லீடிங்கில் பார்க்கும் பொழுது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸ்போஷர் உண்டு. அதை விட்டுட்டு 3 ஆண்டுகள். நான் இன்னொரு கேள்வியை போட்டேன் இடையில, அந்த 3 வருஷம் எப்படிமா இருந்தது அப்படின்னு. அந்த பொண்ணு எளிதாக ஒரு பதில் சொன்ன, அந்த 3 வருஷம் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு நான் சொல்லாமே உங்களுக்கு புரியும் சார், அவ்வளோதான் பதில். அதையும் கடந்து அந்த பெண் இன்றைக்கு கல்வியின் துணை கொண்டு மேலே எழும்பி வரணும் நிற்கிறார். கல்வியின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கல்விக்கு உதவி செய்வதற்காக எங்கும் இல்லாத ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை சமன்படுத்தக்கூடிய இடத்துல, ஏன்னா கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய தெரிவுகள் எல்லா இடத்துலையும் 1 மதிப்பெண் இருக்கணும், இல்லைனா பணம் இருந்தால் போயிடலாம் அப்படிங்கிறத சமன் செய்யக்கூடிய பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து இந்த அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன. அதை தாண்டி சமூக அமைப்புகளும் தனியார் அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் இந்த பிள்ளைகளை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடுறதுக்கான தொடர் முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் கல்வியே பெரும் தீர்வு என்கின்ற முழக்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறையும் அரசும் உயர்கல்வித்துறையும் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நான் அப்படியே இந்த அரங்குகள்லாம் சுற்றி பார்க்குறப்ப கடைசியாக ஒரு அரங்கில் கூடலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தினுடைய ஒரு பள்ளியினுடைய அரசு பள்ளி மாணவர்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நினைக்கிறேன், சில கருவிகளை தயாரித்து டெமோ பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 9ஆம் வகுப்பு பையன் டயோடுன்னு பேசுகிறான், செமிகண்டக்டர்னு பேசுகிறான், சிப்ஸ், எனக்கு இந்த வேர்டே புரியல. எனக்கு அது புரியவே இல்லை. எங்கேயோ ஒரு அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கான். எங்கன்னு கேட்டாங்க, சார்ட்டு கேட்டேன்றான். மொபைல் எடுத்து அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கான். ஆப்பில் என்னென்னமோ விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பையன் எதையோ ஒன்று உருவாக்கி வச்சிருக்கான். அது முதல்ல இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வரலாம். அவன் ஆப்புக்குள்ளே எதோ வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதே டைமில் இன்னொரு பக்கம் பார்க்குறேன், பெருந்திரளான ஒரு குரூப்பு ஆப்பில் கேம் விளையாடிட்டு இருக்கு, இல்லை இன்ஸ்டாவில் சேட் பண்ணிகிட்டு இருக்கு, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு மிகச்சிறிய எண்ணிக்கை 4 பேர் இங்கே உட்காந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அரசு பள்ளியிலிருந்து வந்த அதில் ஒரு பையன் 11ஆம் வகுப்பு, ரொம்ப குட்டியாக இருக்கான். என்னால் சத்தியம் பண்ணால் கூட நம்ப முடியல. அவன் 9th 7th படிப்பான்னு நினைக்கிறான், அவன் 11th படிக்கிறேன்றான். மேபி குடும்ப அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கலாம். சின்ன பையனாக இருக்கான். அவனை எதுவும் சொல்லலை, டே நல்லா சாப்பிட்றான்னு கூட நான் சொல்லலை. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங்காக போயிருந்தாலும் எதுவும் சொல்லலை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன உருவத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மூளை, எவ்வளோ பெரிய தேடல், எவ்வளோ பெரிய தீர்வுகள் அந்த பையன் நோக்கிட்டு இருக்கான். போய் அந்த பசங்கள் 4 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. உங்களில் ஒருவனாக இருக்கலாம், அல்லது உங்கள் பள்ளியில் யாராவது இருக்கலாம். அந்த பசங்களை கேட்ட, வீடியோ பண்ணி வெளியில் போட்டிருக்கியா? ஒரே ஒரு பையன் தான் போட்டிருக்கேன், நான் மற்றவங்க போடல. நாங்கள் இதை வெளியில் கொண்டு வா. வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு உதவி செய்வதற்காக அரசில் இருந்து ஒரு அறக்கட்டளை வரைக்கும் பல்வேறு சக்திகள் இங்கு நமக்கு வசதியாக இயங்கி கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் ஒரு புத்தக திருவிழா நடக்குது. அரசாங்கம் அள்ளி கொடுக்குது பணத்துக்கு. 4 ஆண்டுகளில் புத்தக திருவிழாங்கிறது மிகப்பெரிய எழுச்சியை அடைஞ்சிருச்சு. அதற்கு முன்பு ஒரு 3-4 புத்தக திருவிழா தான் தமிழ்நாட்டிலேயே நடக்கும். சென்னை புத்தக திருவிழா, ஈரோடு புத்தக திருவிழா, நெய்வேலி புத்தக திருவிழா, மதுரை புத்தக திருவிழா. இன்னைக்கு புத்தக திருவிழா நடக்காத மாவட்டம் கிடையாது. அதற்காக மிக பெரும் தொகை, ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கு எவ்வளவு தொகை வருது, ஒரு பேச்சாளர் வந்துட்டு போனால் அதுக்கு பின்னால் எவ்வளவு செலவுங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வாசிப்பின் வழியாக கல்வியின் துணை கொண்டு பிள்ளைகளை மேலெழும்ப செய்துவிட வேண்டும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். வாய்ப்பு அமையும் பொழுது சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.